ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் அ இயர் ஹோல்சேல் பேப்பர் ஃபார்ம் சோல்ட் இவ்வளோ நோட் புக்ஸ் அவுட் ஆஃப் இவ்வளோ நோட் புக்ஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் லெஃப்ட் அன்சோல்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் இவ்வளோ இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இது மட்டும்தான் சேல் ஆகிருக்கு. அப்போ எதெல்லாம் இன்னும் சேல் ஆகலை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? டோட்டல் நம்பர்லேருந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். அவ்வளோவே தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ நோட் புக்ஸ் இருக்குன்னு எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கு இன் ஸ்டோர், அது 7,50,000 இருக்குது. அதில் எவ்வளோ நம்மளுக்கு சேல் ஆகிருக்கு? நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் சோல்டு. ஓகேவா? டோட்டலாக இவ்வளோ இருக்குது. அதில் எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6,25,600 புக்ஸ் சேல் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ புக்ஸில் இவ்வளோ புக்ஸ் சேல் ஆகிடுச்சுன்னா அப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா இவ்வளோ புக்ஸ் இன்னும் ரிமைனிங் சேல் ஆகாமல் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ புக்ஸ் நம்மளுக்கு விற்றுருச்சுன்னா அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ புக்ஸ் நம்மளுக்கு ரிமைனிங் சேல் ஆகாமல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 0 - 0 0, 0 - 0 0. இங்கே 0 கம்மியாக இருக்கா? அப்போ நம்ம இங்கே பாரோ பண்ணிக்கலாமா? இங்கேயும் இல்லை. அப்போ இங்கே நம்ம பாரோ பண்ணுறப்ப இது 9 ஆகிடும். ஸோ 10 - 6 என்ன? 4. 9 - 5 4. 4 - 2 is 2. 7 - 6 is 1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்ட். விற்காமல் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் அன்சோல்டு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.